ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம். நம்ம நார்மலாக செய்ய போகிறோம் ரெசின் ஒர்க் அப்படிங்கும்போது சின்னதுலேருந்து ஆரம்பித்தா தான் நல்லா இருக்கும், ரேட் ஜாஸ்தி போட வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம ஆல்ஃபபெட் மோல்டில் நம்ம கற்றுக்கிட்டோம். பிகினராக இருக்கும்போது இயரிங்ஸ்க்கு நம்ம செயின் மேக் பண்ணி கற்றுக்கிட்டோம். ஆல்ஃபபெட் மோல்டில் நம்ம ஒர்க் பண்ணி கற்றுக்கிட்டோம். அடுத்தது மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணி நேம் எழுதி கற்றுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்த லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா, இது மாதிரி ஆல்ஃபபெட் பீட்ஸ் விற்கும். அந்த பீட்ஸ் நீங்கள் வாங்கி ஆல்ஃபபெட்டில் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ அந்த மோல்டில் நம்ம ஆல்ஃபபெட் மோல்டில் வச்சு நம்ம ஒரு நேம் மேக் பண்ணலாம். இந்த இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு எனக்கு பார்த்தீங்கன்னா இது 45க்கு வாங்கினேன். பட் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இதில் ஏ லெட்ரு கம்மியாக இருக்குது. என்னால் அதிக நேம்ஸ் இதில் பண்ண முடியல. ஆனால் இதே 1/2 kg 1 kg அப்படின்னு வாங்கினீங்கன்னா உங்களால் அதில் ஏ லெட்டர்ஸ்லாம் கொஞ்சம் அதிகம் இருக்கும், நீங்கள் பண்ணலாம். நான் ஒரு ஹோல்சேல் ஷாப்பில் கேட்டப்போ 500 சொன்னாங்க 1/2 kg ஆல்ஃபபெட் பீட்ஸு. சரிங்களா? நீங்கள் கீ செயின் தான் ப்ரிஃபர் பண்ணுறீங்க, நேம்ஸ் வச்சு கீ செயின் தான் ப்ரிஃபர் பண்ணுறீங்க, கீ செயின் மட்டும்தான் இப்போதைக்கு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இது மாதிரி ஆல்ஃபபெட் பீட்ஸ் வாங்கிக்கோங்க. ஒரு 1/2 kg வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த மாதிரி மோல்டுலையும் நேம்ஸ் எழுதலாம். சரிங்களா? இந்த மாதிரி மோல்டுலேயும் நேம்ஸ் எழுதலாம் அண்ட் ஆல்ஃபபெட் மோல்டுலேயும் நேம்ஸ் எழுதலாம். இது மாதிரி பெரிய டாலர் இப்படி இருக்குல்ல, இது மாதிரி இதுலேயும் அந்த நேம்ஸை நம்ம உள்ளே வச்சுட்டு ரெசின் நம்ம அதில் ஊற்றி செய்யலாம். சரிங்களா? இது யாருக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நார்மலாக ஆல்ஃபபெட்டில் எழுதி கற்றுருப்பாங்க. ஃபஸ்ட்டு பிகினராக ஒரு ஆல்ஃபபெட்டில் ஏபிசிடி செஞ்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நேம் எழுதி கற்றுக்கிட்டு இருப்பாங்க. அடுத்தது அதில் ஆல்ஃபபெட் பீட்ஸை யூஸ் பண்ணி செய்கிறதுக்கு. இது யாருக்கு அப்படின்னா கீ செயின்ஸை மேக் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த டிப்ஸு ஃப்ரெண்ட்ஸ். இது என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு இந்த பீட்ஸு. சரிங்களா? அதை நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னா இதை ஜாஸ்தியாக வாங்கி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தென் நெக்ஸ்ட்டு என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வாங்கும்போது ரெசின் இருக்குது இல்லைங்களா, ரெசின் சின்ன பாட்டிலாகவே வாங்கிக்கோங்க நம்ம கற்றுக்கிற ஸ்டேஜ் வரும்போது. அடுத்த ஸ்டேஜ் வந்துட்டிங்கன்னா இது 150 தான் ml. இது பார்த்திங்கன்னா இது 150. நெக்ஸ்ட்டு நான் என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200. இது 200. இது ரெசின்ங்க, ரெசின் 2:1 ரேஷியோ. இது பார்த்திங்கன்னா 100, 300 டோட்டலி. இது ஹார்ட்னர். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வாங்கும்போது ரெசின் பார்த்திங்கன்னா 100ம் ஹார்ட்னர் 50 கிராம் தான் ஃபஸ்ட் நம்ம வாங்கினோம். 150 தான் வாங்கினோம். அடுத்த லெவலுக்கு நம்ம போகும்போது 300 + 200 + 100 ஹார்ட்னர் 300க்கு வாங்கியிருக்கோம். 150 mlலேருந்து 300 mlக்கு நம்ம போயிருக்கோம். இது என்னோட க்ரோத்து தாங்க. நீங்கள் அதை செய்ய அது நீங்கள் 1 லிட்டராக கூட வாங்கலாம், இல்லை 2 லிட்டராக கூட வாங்கலாம். அது உங்களோட ஒரு ஆர்டர்ஸ் வர்றதை பொறுத்து தாங்க. எனக்கு இப்போதைக்கு பேசிக்காக கற்றுக்கிட்டதுக்கு அடுத்தது 300 mlக்கு போனேன். இப்போது நான் 1.5 லிட்டர்ஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. அடுத்தது என்னென்னா, இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இருக்குது பார்த்திங்களா,
ஃபோட்டோ கீச்செயின் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா எப்படி நம்ம இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பபிள்ஸ் வந்துடுங்க. இது வந்து ரிமூவ் பண்ணணும். இந்த மிஸ்டேக்லாம் நான் சொல்கிறேன். அடுத்தது என்னென்ன நான் பண்ணேன் அப்படிங்கிறது இப்போதைக்கு நம்ம டிப்ஸ் தான் சொல்லிகிட்ருக்கோம் இல்லைங்களா, அந்த இதை பார்க்கலாம். இது மாதிரி ஃபோட்டோஸ் வந்து ஃப்ரேம் பண்ணும்போது என்ன பண்ணுன்னா, லேமினேஷன் பண்ணி வச்சிங்கன்னா நமக்கு நல்லாயிருக்கும் ஃபோட்டோஸ் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி ரெசின் வந்து உள்ளே போய் ஃபோட்டோவோட அந்த கிளாரிட்டி வந்து அப்படியே இருக்கும் லேமினேஷன் பண்ணோம்னா. லேமினேஷன் பண்ணாமல் பண்ணோம் அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே வந்து நமக்கு அந்த ஃபோட்டோவோட கிளாரிட்டி போயிடுங்க. சரிங்களா? அதுக்கு இப்போது நான் இந்த மாதிரி மோல்டு வாங்கியிருக்கிறேன். இதே வந்து நீங்கள் ஸ்டிக்கர் ஷீட்டில் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து ஃபோட்டோ லேமினேட் பண்ணி தாங்க இப்போதைக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி நார்மலாக ஃபோட்டோ ஷீட் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இது மாதிரி ஒரு பஞ்சிங் மிஷின் வாங்கிக்கோங்க. ஒரு பஞ்சிங் மிஷின் வாங்கிக்கிட்டு ஃபோட்டோஸில் நீங்கள் பஞ்ச் பண்ணிவிட்டு அந்த இப்போது இந்த மோல்டில் நான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேங்க. இதில் நான் பண்ணுறேன். இதில் வந்துட்டு அந்த ஃபோட்டோஸ் இன்சர்ட் பண்ணுறதுக்கு மோல்டுலேருந்து எடுத்துட்டேன் அந்த இதை. இப்போது இப்படி வச்சா நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த இதில் வந்து வைக்க முடியாது. உள்ளே பார்த்தீங்கன்னா வைக்க முடியாது, இடிக்கும். இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணணும்னா, அந்த பஞ்சிங் மிஷினை வச்சு அந்த இடத்துல வந்து ஒரு ஹோல் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து ரெசின் ஊற்றணும். அது ஒரு டைப். அப்படி இல்லையா, நீங்கள் வெளியில் எடுத்துடுறீங்க, அந்த ரெசின் வந்து ரெசினில் பண்ணியிருக்கிறத எடுத்துடுறீங்க, ஐ மீன் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துடுறீங்க வெளியில் அப்படின்னு சொன்னால், இப்போது இப்படி இருக்குங்களா, இப்போ இருக்கிறதுல இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே ரெசின் வந்து ஊற்றுங்க. அதுக்கு மேலே ரெசின் ஊற்றிட்டு நீங்கள் மேலே வந்து ட்ரில்லர் மிஷின் யூஸ் பண்ணி ட்ரில் பண்ணிவிட்டு ஹூக்கு மாட்டி அதுக்கப்புறம் நீங்கள் அதை கீச்செயினில் வந்து இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா 2 டைப்பாக நம்ம பண்ணலாம். ஒன்றையே ஃபோட்டோ இன்சர்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா வெளியில் இந்த மாதிரி எடுத்து நம்ம மோல்டில் இந்த மாதிரி மேலே ஊற்றிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம ட்ரில்லர் மிஷினை யூஸ் பண்ணி நம்ம மேலே இருக்கலாம். இப்படி தான் ஃபோட்டோ கீச்செயின் வந்து நம்ம மேக் பண்ணுறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இது வந்து எப்படின்னா, ஆல்ஃபபெட் கற்றுக்கிட்டதுக்கு அடுத்தது நம்ம அடுத்த ஸ்டேஜ் கீச்செயினில் ஃபோட்டோ கீச்செயினில் இந்த மாதிரி வருங்க. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். கலர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம செய்யலாம். பேக்ரவுண்டில் கலர்ஸ் இந்த மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா கலர்ஸ் யூஸ் பண்ணி இதில் வந்து கெமிக்கல் நம்ம ரெசினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இல்லைன்னா 3 ட்ராப்ஸ் அந்த மாதிரி விட்டிங்கன்னா நல்லாவே கலர் இருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா கண்ணாடி மாதிரி தாங்க இருக்குது. பேக் சைடில் அந்தளவுக்கு ஒரு கிளாரிட்டியாக இல்லை. எப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இருக்குது பார்த்திங்கன்னா, இப்போ நான் அந்த ப்ளூ கலர் நான் இது பண்ணியிருக்கேன், லைட்டாக தான் இது பண்ணியிருக்கேன். நான் அதில் வந்து அந்தளவுக்கு ஒரு இதில் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். முன்னாடி நம்ம என்ன வச்சுருக்கோங்கிறது பின்னாடி தெரியும். அந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அதே வந்துட்டு நம்ம ஒரு மைக்கா பவுடர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பேக் சைடில் நம்ம கொடுக்குற அந்த கோட்டிங் மட்டும்தான் இருக்கும். ஃப்ரண்ட் சைடில் நம்ம என்ன வைக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாது. இப்போது அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு இதை காட்டுறேன் பாருங்கள். இப்போது இந்த மாதிரி ஒரு லெட்டர் நான் இப்போ இது பண்ணியிருக்கேன்னா, இப்போது இது மைக்கா பவுடர் ஒயிட் கலர் மைக்கா பவுடரில் செஞ்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா எஸ் லெட்டர். பேக் சைடில் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது தெரியாது. பார்த்திங்கன்னா இதில் ப்ளூ கலர் இங்க் யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஆனால் இப்போது இது பார்த்திங்கன்னா
இங்கில் பண்ணது தாங்க, இங்கில் பண்ணது தான். ஆனால் பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு தெரியும், இங்கில் பண்ணது டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். சரிங்களா, இதுதான் இதில் உள்ள ஒரு விஷயம். இப்போதைக்கு நான் கற்றுக்கிட்டது தாங்க நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீ செயின்ஸ்லாம் இப்போ நீங்கள் பண்ணிட்டீங்க, இயரிங்ஸ் பண்ணிட்டீங்க. அடுத்தது ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, இது மாதிரி மோல்டு, ஹார்ட்டின் ஷேப்போ இல்லை ரவுண்ட் ஷேப்போ அது உங்களோட ஒரு இது. இப்போது அந்த மோல்டில் ஃப்ரேம், ஃபோட்டோ ஃப்ரேம் என்கிட்ட இப்போதைக்கு எனக்கு இப்போ 2-3 ஆர்டர்ஸ் வந்திருக்குங்க. அதை வச்சு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் இப்படி வைக்கிறோம்ங்களா, வச்சுட்டு இந்த லைட் இதை யூஸ் பண்ணுறோம். இது நான் எடுத்துக்காட்டில் ஒரு இதுக்காக காட்டுறேன். இதுக்கான ஒரு இது வந்து நான் அடுத்ததெல்லாம் போஸ்ட் பண்ணி என்னோடய இதிலே ஷார்ட்ஸில் பார்த்துருக்கலாம். நீங்கள் இது மாதிரி லைட்டை யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருப்போம். சரிங்களா, இப்போ தான் நம்ம கற்றுக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இனிமேல் தாங்க நிறைய வீடியோஸ்லாம் நம்ம போடுவோம். தென் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் இதில் வச்சுட்டு அந்த லைட்டை அதில் செட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஃப்ரேம் நம்ம அடுத்த லெவலில் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா, இது தாங்க என்னோடய டிப்ஸு. இவ்வளோதாங்க. ஓகேங்களா, நம்ம டிப்ஸ் இப்போ பார்த்தாச்சு, இதை நம்ம செய்யலான்னு. இன்னொன்று, இந்த மாதிரி மெஷரிங்க்கு நம்மளால் ஃபஸ்ட்டு வாங்க முடியலை, 300 கொடுத்து என்னால் அதை வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதாவது நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு இருக்கிற ஸ்டேஜில், நான் சொல்கிறது பிஸ்னஸ் லெவலில் சொல்லலைங்க, கற்றுக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க இது மாதிரி வீட்டில் நம்மளுக்கு மருந்து பாட்டில் இருக்கும் இல்லைங்களா, கேப் மூடி, அதில் பார்த்தீங்கன்னா 2:1 ரேஷியோ அப்படின்னா, இப்போ 10 ml நீங்கள் ரெசின் எடுக்கிறீங்கன்னா 5 ml ஹார்ட்னர், 10 ml 5 ml அதிலே கொடுத்துருப்பாங்க. அந்த இதை வந்து கணக்கு பண்ணி நீங்கள் எடுத்து கலந்து இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யும்போது ஸ்டார்டிங்கில் இந்த இது வாங்க முடியலை அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த டிப்ஸுங்க. பிகினராக செய்யும்போது நீங்கள் வந்து ஒரு 300க்கு ஒரு ரெசின் பாட்டில் வாங்குறீங்க அப்படின்னா, இந்த கப்பு வந்து லோக்கலில் கடையிலே கிடைக்குங்க. அந்த கப்பு இது வந்து மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். மாஸ்க்கு, க்ளவுஸ் எல்லாமே அங்கே கிடைக்கும். இது வந்து நம்ம மருந்து பாட்டிலில் இருக்கும். சிம்பிளாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு இது தாங்க. ரெசின் 300க்கு வாங்குகிறோம். மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மாஸ்க் வந்து 5 rupees வரும். அதே மாதிரி அந்த க்ளவுஸ் ஒரு 20க்குள்ளே வந்துடும். க்ளவுஸ் வந்து 10 rupees தான். க்ளவுஸ் அண்ட் மாஸ்க் அது சொல்கிறேன், அது ஒரு 20 rupees. இது வந்து ஒரு 2 rupees வரும். நம்ம ஒரு அது 5 ஆர் என்ன 5 இல்லைன்னா 10 வாங்கினோம்னா கம்மியாக நம்ம எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ இது வாங்கியிருக்கோம் அப்படின்னா 300க்கு வாங்குகிறோம். ஒரு மோல்டு வந்து 150க்கு வாங்குகிறோம். 300 150 ப்ளஸ் இது எல்லாமே சேர்த்திங்க அப்படின்னா 500. நார்மலாக செஞ்சு பார்க்குறதுக்கு தாங்க நான் சொல்லிகிட்ருக்கேன். செஞ்சுட்டு அதுலேயே நீங்கள் ப்ராஃபிட் கொண்டு வரலாம். எப்படின்னா, செயினில் டாலர்ஸ் வந்து இது பண்ணிட்டு 150 rupeesலேருந்து 100 வரைக்கும் நீங்கள் சேல் பண்ணிங்க அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வரும். அந்த ப்ராஃபிட்டை வச்சு நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு ஆல்ஃபபெட் மோல்டு வாங்கலாம். அப்படி இல்லையா பீட்ஸ் வாங்கலாம். இது மாதிரி மைக்கா பவுடர்ஸ் வாங்கலாம். சரிங்களா, இது என்னோடய டிப்ஸு. நான் வந்து இப்படி தாங்க நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் என்னென்ன மிஸ்டேக் இப்போ வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.